இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் சட்ட ஒழுங்கு சட்டையை கழட்டி போட்டு சல்சா டான்ஸ் ஆடுறது பயல்ல. முக்கியமாக பொண்ணுங்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்புன்ற ஒன்று இல்லவே இல்லை. இதெல்லாம் சரியானும்னா ஐயா மோடி வந்தாத்தான் முடியும். அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்தாத்தான் தமிழ்நாட்டில் பொண்ணுங்களாம் நிம்மதியாக இருப்பாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க, பயமில்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற சில பாஜக ஃபயர் பாய்ஸ் எல்லாம் ஒரு டயரை உருட்டிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த டயரை இப்போ நான் எரிக்க போறேன். நிஜமா சார்? இதையெல்லாம் பேச மாட்டாங்க, பேசுறவனையும் விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க தெரியுமா? ஒன்றும் இல்லை, இந்த விஷயம்லாம் வெளியில தெரிஞ்சுன்னு வைங்கள, காரி துப்பி அந்த 56 இஞ்சிய நாரடிச்சிருவாங்கன்னு வைங்கள. எப்படி உட்கார்ந்துருப்பார் தெரியுமா? இந்த வடிவேலன ஒரு படத்துல கிரிக்கெட் மேட்ச்ல தோத்து போனப்ப ஊரே காரி துப்புமே, இவ்வளவு நாளா இவ்வளவு எச்சியை எங்கெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்ற அளவுக்கு வரலனாலும் வர வச்சு துப்புவாங்கன்னு வைங்கல. அந்த அளவுக்கு இந்த 56 இஞ்சி ஒழிச்சு வச்சிருந்த அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சு ஒன்னா உட்கார்ந்து இப்ப அம்மியில அரைக்க போறோம். அரைப்போமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். மதியம் தர்பார் கூத்தடி கோபி ஐயா. இப்ப நான் சொல்ல போறது எதுவுமே நான் தேடி போய் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. இது அத்தனையும் நாடாளுமன்றத்தில் அவங்க ஒத்துக்கிட்டது, சட்டமன்றத்தில் அவங்க எழுதி கொடுத்தது. என்சிஆர்பி டேட்டா இருக்குல்ல, நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ. அந்த நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ அரசாங்கத்தோட ஒப்புதலோட எடுத்து கொடுத்தது. இதெல்லாம் அரசாங்கத்தோட அறிக்கைகள். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்புறம் ஒரு சின்ன ஒரு விஷயம் முதல்ல சொல்லிடுறேன். இதுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, தயவு செய்து. ஏன்னா சில பேர் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் இழுப்பாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ்க்கு உள்ள இருக்கிறவங்களுக்கும் இதுக்கு நிறைய தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ நம்ம டெய்சி அக்கா சொன்னாங்கல்ல அன்னை கேசவ விநாயகத்துக்கு, அவர் எப்பேற்பட்டவர்ன்ற அந்த ஒரு அவரோட அந்த கேரக்டருக்கு போனோஃபைட் கொடுக்கறதுக்காக அக்கா ஒரு விஷயம் சொன்னாங்களே, அந்த மாதிரி ரொம்ப நேர்மையான, ஒன்றும் தெரியாத, திரும்பி பார்க்காத ஆட்கள்லாம் ஆர்எஸ்எஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள அப்படியும் இப்படியுமா இருக்கிற ஆட்களும் இருக்கத்தானே செய்வாங்க. ஆனா இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ ஐயா மோடி இருக்கார் இல்லையா, ஐயா மோடி வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் பெண்கள் பயங்கரம். ஏன்னா பெண்கள் பாதுகாப்பை பற்றி தான் எந்நேரமும் யோசிப்பார். பெண்கள் சக்தி, அந்த நரி சக்தி அப்படிம்பார்ல, அதுக்காக எவ்வளவோ விஷயங்களை கொண்டாந்துருக்காரு. பெண்கள்லாம் ஐயாவோட ஆட்சியில் அப்படித்தான் இருக்கிறாங்க. இந்த ஐயாவோட ஆட்சிக்கு பயங்கரமா கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற ஒரே ஒரு ஸ்டேட்டு இந்த கேரளா ஸ்டேட்டு தான். ஏன்னா அங்கேருந்து தானே இந்த கேரளா ஸ்டோரின்னு ஒன்று வந்துச்சு. அதை படமாக அதை வச்சு எவ்வளவு பொங்குனாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம். பாருங்க, பொண்ணுங்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, எப்படியெல்லாம் தூக்கிட்டு போய் கொடுமைப்படுத்துறாங்க, எப்படியெல்லாம் அவங்கள அந்த கஷ்டப்படுத்துறாங்க. இந்த இதை வச்சு சொன்னாங்கல்ல, இவங்க யாரும் இந்த மத்திய பிரதேஷ் ஸ்டோரியோ இல்லை குஜராத் ஸ்டோரியோ, குஜராத் ஸ்டோரின்றது நான் ரயில் எரிப்பெல்லாம் சொல்லவே இல்லை, வேற ஸ்டோரி, இல்லை இந்த ஒடிசா ஸ்டோரியோ எதையுமே எடுக்க மாட்டாங்க. மகாராஷ்டிரா ஸ்டோரி கூட எடுக்கலாம், அந்த அளவுக்கு நிறைய இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ என்டையர் இந்தியாவில் லாஸ்ட் ஒரு 3 வருஷம் 2019, 20, 21 இந்த 3 வருஷத்துக்குள்ள காணாமல் போன பெண்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? என்டையர் இந்தியாவில் நான் சொல்கிறேன். எவ்வளவு இருக்கு தோராயமாக யோசிச்சு பாருங்க. ஒரு 3 வருஷத்துல எவ்வளவு பெண்கள் இந்தியாவில் காணாமல் போயிருப்பாங்க? முதல்ல காணாமல் போறது தப்பு, அதுக்கு அப்புறம் வர்றேன். எவ்வளவு பேர்னா அக்கார்டிங் டு அவங்க கொடுத்த ரிப்போர்ட், நான் கொடுத்த ரிப்போர்ட் இல்லை, 13,13,000 பெண்கள். இதுல அந்த 18 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட எண்ணிக்கை அதிகம். இந்த 13,13,000 அவங்களோட எண்ணிக்கை அதிகம். எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், அப்ப சவுக்கிதார் என்னதாயா பண்றாரு? இந்த வாட்ச்மேன் என்ன தூங்கிக்கிட்டே இருக்கார்? வாட்ச்மேன் தூங்கலாம், தப்பு இல்லை, டயர்டா இருக்கப்ப தூங்கலாம். எப்பயுமே தூங்கிக்கிட்டு இருந்தா என்னதான் அர்த்தம்? ஏன் இதையெல்லாம் வெளியில எடுத்து எவனும் சொல்லல? இது 2021 நின்றுச்சு. இன்னும் 23 இருக்கு, 24 இருக்கு, 25 இருக்கு, 26 இருக்கு, வரப்போற வருஷம் எல்லாம் இருக்கு. எடுத்து பார்க்க போய் கேட்டீங்கன்னு வைக்கல, இந்த டேட்டாவெல்லாம் தரக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் ஆணை போட்டிருக்கும்பாங்க. நிஜமா சார்?
சொன்னாலும் சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல சார், அந்த சூப்பர் மார்க்கெட்டில் கூட அவனுக்கு தெரியாமல் ஒரு பொருளை நம்மளால் திருடிட்டு வர முடியாது. அவனுக்கு சொந்தமான பொருளை வெளியில் எடுத்துகிட்டு வந்தோம்னா கண்டுபிடிச்சி மானத்தை வாங்கிடுவான். ஆனால் இங்கே எங்கே போனாங்கன்னே தெரியல சார், காணாமல் போனாங்கன்றாங்க சார். மிஸ்ஸிங்லாம் கிடையாது. குஜராத்தில் ஒரு IPS சொன்ன ஒரு விஷயம், இந்த கடைசி ஒரு 4 வருஷத்தில், நான் சொல்கிறது இந்த 2021 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 2016 2020 வரைக்கும் கரெக்ட், கிட்டத்தட்ட 40,000 பெண்கள் காணாமல் போயிருக்காங்க. 40,000 பெண்களில் அதிகபட்சமாக இருக்கவங்க 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. அதில் எவ்வளவு கண்டுபிடிச்சி திருப்பி கொண்டாந்துருக்காங்க தெரியுமா? வெறும் 1000 சொச்சம். பேலன்ஸு அங்கே இருக்கிற அந்த IPS ஆஃபீஸர் சொல்கிறாங்க, அங்கே இருந்தவங்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறவங்க வேறு ஸ்டேட்டுக்கு இல்லை வேறு நாட்டுக்கு அந்த பொண்ணுங்களை கடத்தி கொண்டு போயிட்டு அவங்கள அந்த மாதிரியான தொழிலில் ஈடுபடுத்திடுறாங்க. ஏன் இதை தடுக்க முடியல அப்படின்னா, போலீஸ் இதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை, கவர்மெண்ட் இதை பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது. அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு மேலே இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இதை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. அதனால இஷ்டத்துக்கு கம்ப்ளைண்ட் போனால் கம்ப்ளைண்ட்டை கொடுக்க முடியல சார். அதாவது என் பொண்ணு காணா போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் கொடுக்க போனா அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் அவங்க எடுக்கிறதுக்கே பல விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கு. அஃபிஷியல் ரெக்கார்டு குஜராத்தில் மட்டும் வெறும் 40,000 பொண்ணுங்க சார், குஜராத்தில் மட்டும். இதில் அதிகமாக இருக்கிற எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? எங்கே தெரியுமா? மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தோட சீஃப் மினிஸ்டர் ஐயா மோகன் யாதவ் ஒரு டேட்டா இப்போ சொல்லியிருக்காரு. கடந்த ஒரு 6 வருஷத்தில் 2021 2026 இப்போ வரைக்கும் காணாமல் போன பெண்களோட எண்ணிக்கை தெரியுமா? மத்திய பிரதேசத்தில் மட்டும் 2,74,311 பெண்கள் சார். இவங்க அத்தனை பேரும் பெண்கள் சார். ஒன்றும் இல்லை, நம்ம ரீசெண்டாக ஒரு இதாக இருக்கும்ல, டெல்லியில் ஜனவரி 15க்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 800 சொச்சம் பேர் காணாமல் போயிட்டாங்க. அதில் 507 பேர் பெண்கள். நாங்கள் இல்லை, அந்த 507 பேரில் எவ்வளோ ரெக்கவர் பண்ணியிருக்காங்க கேளுங்க, எவ்வளோ பேரை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேளுங்க. இது வரைக்கும் எவனையுமே ட்ரேஸ் பண்ணல. அந்த 500 பெண்களும் எங்கே போனாங்க, எங்கே போயிருக்க முடியும் முதல்ல சார்? சாதாரணமாக பார்டர் விட்டு பார்டர் பாட்டிலே கடத்த முடியல, பொண்ணுங்களை எப்படி கடத்த முடியும்? யாரோட சப்போர்ட் இல்லாமல் பண்ண இல்லை சார், கேட்குற பண்ணிட முடியுமா சார்? இப்போ இந்த இவ்வளோ பேர் காணாமல் போயிட்டாங்க, இவ்வளோ பேர் மிஸ்ஸிங்கு, கணக்கெடுக்கிறதுக்கா நீ உட்காந்துருக்க? மார்க்கெட்டில் உட்காந்து மூட்டை இறக்குவாங்கல்ல, அந்த கணக்கு பிள்ளையா நீங்கள்லாம் அப்படி தான் சார் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கணக்கை சொல்கிறதுக்கு எதுக்கு சார் ஒரு மினிஸ்ட்ரி? யோசிச்சு பாரு. இப்போ இந்த குஜராத்தை விட்டாச்சு. இப்போ இந்த 2019 to 2021 அதில் இந்த உள்துறை அமைச்சர் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம், அவர் வாயால் ஒத்துக்கிட்டது. ஆமாங்க, எங்கள் இதில் 10,61,648 பெண்கள் காணாமல் போயிட்டாங்க இந்த 3 வருஷத்தில். 2,51,430 சிறுமிகள், அதாவது 18 வயசுக்கு உள்ள காணாமல் போயிட்டாங்க. இதில் எவ்வளோ பேரடா மீட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் பாதிக்கு பாதி கூட மீட்கலையா. பேலன்ஸ் எல்லாம் அன்ட்ரேசபிளாக போயிடுச்சு. அன்ட்ரேசபிளாக கொண்டுட்டாங்களா இல்லை நாட்டு சார்? இவ்வளோ பெரிய லோரை எப்படி சார் கடத்த முடியும்? கிட்டத்தட்ட ஒரு லாட்டில் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒட்டு மொத்தமாக இந்த 13 லட்சம் பேரையும் கடத்த முடியாது, ரைட்டு. ஆனால் குறைஞ்சது ஒரு 1000 பேரையாவது தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருப்பாங்களா? அவங்க இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறாங்களா? எங்கே இருக்கிறாங்க? இந்தியாவுக்கு வெளியில் போயிட்டாங்களா? இல்லை ஃபாரினில் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரி யாருக்காச்சும் எதுக்காச்சும் வித்துட்டாங்களா? இதையெல்லாம் அரசாங்கத்தோட துணை இல்லாமல் பண்ண முடியுமா சார்? இல்லை அரசாங்கத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னே வச்சுக்கோமே, இதை தடுக்க முடியாத ஒரு கேடுகட்ட நிலைமையில தான் இந்த அரசாங்கம் இருக்குதா? கணக்கை மட்டும் கரெக்டாக சொல்றீல்ல, காணாமல் போனவனை கண்டுபிடிக்கிறதுல என்ன பிரச்சனை? பாதுகாப்பு இல்லை இவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்டேட்டோட பிரச்சனை சார். கரெக்டு. காவல் காக்கிற ஈஸியான வேலையை மட்டும் ஸ்டேட்டு பார்த்துக்கும், காசை வாங்கி கல்லால் போகிற வேலையை மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கும். கஷ்டமான வேலை இல்லை அது. அவங்க இதைத்தான் சொல்கிறாங்க. அதாவது இப்போ கணக்கு டீட்டெயில் கணக்கு சொல்ல கிடையாது. 2019 என்டையரா காணாமல் போன சிறுமிகள் 82,619 பேர், பெண்கள் 49,436 பேர். இதுதான் என்டையரா கணக்கு. இதில் ஒட்டு மொத்தமாக போனது 3,29,504 பேர்.
யோசிச்சு பாருங்களேன். ஒட்டு மொத்தமா 2000 இது அந்த 3,29,504 பேர்ல 1,68,703 பேரைத்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளவுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பேலன்ஸ் கணக்கு என்னன்னே இது வரைக்கும் தெரியாது. அதே மாதிரி ஒட்டு மொத்தமா வந்து 2020 காணா போனவங்க 3,44,422 பேர். அதுல நான் சொல்றது வெறும் பெண்கள் கணக்கு மட்டும். பசங்க இந்த லிஸ்ட்ல வரவே அது தனி. வெறும் பெண்கள், சின்ன குழந்தைகள் 3,50,000 பேர்ல 2,24,000 பேரை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பேலன்ஸ் எங்கடா போச்சுன்னா அன்ட்ரேசபிள். அன்ட்ரேசபிள் சார், அன்ட்ரேசபிள். எனக்கு புரியல. நகர என்ன ஜிபிஎஸ் உடம்புல வச்சிருக்கோம், அவங்க வந்தோன்னே பிடிங்கி போட்டு போறதுக்கு? அன்ட்ரேசபிள் என்ன அர்த்தம்? இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த பண்றவங்கள அதாவது காணாம போன பொண்ணுங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா எவன் கடத்துறான்றது தெரியுமா தெரியாதா? அது தெரியாத அளவுக்கு வந்து அவ்வளவு இன்டெலிஜென்ஸாக அவங்க வேலை பார்க்குறாங்க. பேசாம அவங்க கையில கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிடலாம் போல. இல்லை சார், ஆமா இப்படி உன்னால முடியலைன்றதுக்கு எதுக்கு நீ கையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற? அதே மாதிரி 2021 90,113 குழந்தைகள் காணாம போயிருக்கு. ஐ மீன் பெண் குழந்தைகள் காணாம போயிருக்கு 18 வயசு கீழே. ரெக்கவர் பண்ணது எவ்வளவு தெரியுமா? 57,000 சொச்சம். அதே மாதிரி 2021 காணாம போன பெண்களோட மொத்த எண்ணிக்கை 3,75,550. அதுல அவங்க கண்டுபிடிச்சது 2,02,000. அப்போ பேலன்ஸ் இருக்க லட்சக்கணக்கான பொண்ணுங்க எங்கே போனாங்க? அவங்களோட கதி என்ன? அவங்கெல்லாம் திரும்பி என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வருவாங்களாமான? வீட்டுல பெத்து போட்டு உட்காந்து அவங்க எல்லாம் என்ன போனா போகுது, தொலைஞ்சா போதும், எங்களுக்கு ரொம்ப பாரமா இருந்துச்சு, கவர்மெண்ட் எங்களுக்கு கண்டுபிடிச்சு தர வேணான்னு ஏதாச்சும் சொன்னாங்களா என்ன? இதை பத்தி எங்கேயாச்சும் போய் பேசுங்க. இது என்னப்பா ஆச்சு, இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க சார்? காணாம போச்சு, ஓகே. எப்படி காணாம போச்சு, எங்க காணாம போச்சு, இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க? இந்த மினிமம் மற்ற கண்ட்ரிலாம் போய் பார்த்தீங்கன்னா காணாம போச்சுன்னா அதை அப்படியே விட்டு அடுத்து காணாம போனது யாருன்னு சொல்லி கணக்கெடுக்க மாட்டாங்க. காணாம போனவங்களை தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் கொண்டாந்து விடுறது அவ்வளவு சாதாரண. கவர்மெண்டே நினைச்சாலும் மீட்க முடியாத அளவுக்கு ஒரு கிரைம் நெட்வொர்க் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கா? இல்லை சார், எனக்கு தெரியல. அது நீங்க தான் சொல்லணும். ஸ்டேட் வைஸா கொடுத்துருக்காங்க சார். மத்திய பிரதேசத்தில் காணாம போன பெண்களோட எண்ணிக்கை மட்டும் 1,60,180. நான் சொல்றேன் இந்த 3 வருஷத்துல காணாம போன சிறுமிகள் 38,234 பேர். இதுல 2வது இடத்துல இருக்கிறது வெஸ்ட் பெங்கால். மத்திய பிரதேசத்துக்கு அப்புறம் வெஸ்ட் பெங்கால். மொத்தம் 1,56,905 பேர் பெண்கள். அதுல குழந்தைகள், சின்ன குழந்தைகள் 18 வயசுக்கு கீழே 36,666 பேர். மகாராஷ்டிரா, ஒடிசா, சத்தீஸ்கர், டெல்லி, ஜார்க்கண்ட், இது ஜம்மு அண்ட் காஷ்மீர், எல்லா இடத்துலையும் உட்கார்ந்து இருக்கிறாங்க சார். இது எல்லாம் இதை பத்தி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இது வரைக்கும் யாராச்சும் பேசியிருப்பாங்க? ஐயா, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. என்னது இது காணாம போகுது, அது அவங்க பிரச்சனை. அந்த பொண்ணுக்கு நமக்கு யாரோ ஒரு பொண்ணு காணாம போறதுக்குலாம் நம்ம உட்காந்து கவலைப்பட முடியுமா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஓட்டு சார். கிட்டத்தட்ட 6 வருஷத்துல 13 லட்சம் ஓட்டு போயிடுச்சு. 13 லட்சம் சிட்டிசன் சார். இந்திய சிட்டிசன் இந்தியாவில் இல்லைன்றாங்க. இந்தியாவில் இருக்கிற போது இந்தியன் சிட்டிசன் மிஸ்ஸிங்ன்றாங்க. 13 லட்சம் பேர், அத்தனை பேர் பொண்ணுங்க எங்க போச்சு? இதுக்கு யாராச்சும் ஒருத்தர் பதில் சொல்லுங்க சார். ஏன் காணாம போனாங்க? ஏன் அவங்க மறுபடியும் காணாம போய்கிட்டே இருக்கிறாங்க? இருக்கிற பொண்ணுங்களை எப்படி பத்திரமா பார்த்துக்கிறது? வெளியில அனுப்புறதா இல்லையா, இல்ல வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுக்கிறதா? ஐயாவோட பாதுகாப்புல தமிழ்நாட்டு பெண்கள்லாம் பத்திரமா இருப்பாங்கன்னு சொல்றீங்கல்ல, ஐயாவோட பாதுகாப்புல இந்திய பெண்கள் எல்லாம் பத்திரமா இருக்கட்டுமே. ஏன் ஆச்சு? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அவரை சொல்லுங்க. இல்ல வேற யாராச்சும் அவருக்கு கேட்டா ஸ்டேட் மேல பழிய தூக்கி போடுவாங்க சார். இது ஸ்டேட்டோட பிரச்சனை. ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு கடத்திட்டு போறாங்கன்னா வெண்ணையலா. இப்ப கடலுக்குள்ளேருந்து உள்ள வர்றதுக்கு மட்டும்தான், அந்த போதை பொருளை உள்ள வர்றதுக்கு மட்டும்தான் இந்தியன் கவர்மெண்ட் பொறுப்பு. உள்ளுக்குள்ள உலாவறதுக்குலாம் இந்தியன் கவர்மெண்ட் பொறுப்பு இல்லை. அப்படின்னா என்ன கலைச்சிரு, சிபிஐ கலைச்சிரு, எல்லாமே ஸ்டேட்டே பார்த்துக்கட்டும். எதுக்கு உனக்கு பவர்? உனக்கு வேணுன்ற இடத்துல மட்டும் தூக்கிக்குவா, வேணான்ற இடத்துல படுத்துக்குவியா? கேட்கணும்ல. இப்ப இதெல்லாம் தான் இருக்குது.
இப்ப இதுக்கு அந்த சவுக்கிதார் ஐயா என்ன சொல்ல போறாரு அப்படின்றது உண்மையிலே தெரிய மாட்டேங்குது. அவர் இந்த இடத்துல நெஞ்ச நிமித்தி நிற்பாரா? நெஞ்சு பொறுக்குது இல்ல. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆகவே மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து உருப்படாது. நம்ம இந்த ஆட்சியை அகற்றணும். அப்பத்தான் பொண்ணுங்க எல்லாம் அமைதியா கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்ற ஸ்டேட்ல இருக்கிறதுல என்ன பண்ணிடலாம். மத்திய பிரதேசம் தான் இருக்கிறதுல டாப்ல நிற்குது. அங்க போயிட்டு என்னத்தை இது வரைக்கும் நீங்க கலைச்சிங்க கேட்கணும்ல. அங்க போயிட்டு எதை நீங்க இது வரைக்கும் வாரினீங்க? எத்தனை பேர் இதுவரை காணாம போனவங்க அந்த ஃபேமிலிக்கு என்ன பதில் சொல்ல போற? அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு இல்ல சார். இதெல்லாம் நீங்க கேட்கணும். இப்பேற்பட்ட பெருமைகளை தாங்கி நிற்கிற ஐயா 56 இன்ச்சுக்கு நீங்க சொல்ற அந்த ஐயாவை பாராட்டணும். என்னென்ன பாராட்டணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா பாராட்டலாம், தப்பெல்லாம் கிடையாது. எதுக்கு பாராட்டணுமோ அதெல்லாம் பாராட்டணும். இதுக்கு பாராட்டணுமா இல்லை ஐயாவை வச்சு பாட்டு வேற ஏதாவது நல்லா படிக்கணுமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணி. இதுதான் இவங்களோட ஒரிஜினல் லட்சணம், வேற எதுவும் கிடையாது. இவங்க மற்ற ஆட்களை குறை சொல்லி எல்லாத்தையும் அதான் அவங்களுக்கு எதாவது அட்வான்டேஜோ அங்கெல்லாம் அவங்க பேர் போட்டுக்க வேண்டியது. அவங்களுக்கெல்லாம் எதாவது வந்து டிஸ்டர்பாக இருக்கிறோ, எதெல்லாம் வந்து அவங்க தூக்கி கொண்டாட முடியாதோ அதெல்லாம் இந்த பக்கம் தள்ளிட வேண்டியது. இப்போ இதுக்கு இந்திய அரசாங்கம் பொறுப்பு ஏற்றுக்குமா? நான் சொல்றது 50 வருஷ கணக்கெல்லாம் கிடையாது, வெறும் 3 வருஷ கணக்கு. இன்னும் அதுக்கு முன்னாடி போன கணக்கு, அதுக்கு அப்புறம் வந்த கணக்கெல்லாம் எடுத்தா என்ன ஆகுன்றது இது வரைக்கும் தெரியல. யோசிச்சு நீங்களே சொல்லுங்க, இவங்க எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட. நம்ம மேல அக்கறை சார். பொண்ணுங்க முக்கியம், பொண்ணுங்க தான் எல்லாம், பொண்ணுங்களை வச்சுதான் பொண்ணுங்களை தெய்வமா கும்பிடுறோம். கடத்திட்டு போன தெய்வ அந்த சிலையை கூட திருப்பி கொண்டாந்து மீட்டு வச்சிடுறாங்க சார். ஆனா காணாம போன உயிரோட இருக்கிற பொண்ணுங்களை தெரியல சார். அவங்க தான் போய் சொல்லணும். நன்றி.